மறுபடியும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த வாட்டி இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னு பார்த்தா துபாயில நடக்க போகுது. துபாயில ஒரு ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல ஸ்பின்னர்ஸை வச்சு தான் வந்து இந்த மேட்ச் வந்து டிசைட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் பேசும்போது, வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், அக்சர் பட்டேல் இல்லாம குல்தீப் யாதவா இருக்கட்டும், இவங்களே போதும். இது போக எக்ஸ்ட்ராவா ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஹர்திக் பாண்டியா மாதிரியான கட்டர்ஸ் போடக்கூடிய ஒரு யோசிச்சு நல்ல பால் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்ல இந்தியன் டீமை பார்த்த உடனே தெரியுது இந்தியன் டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு. என்னதான் அக்சர் பட்டேல் இன்ஜோர்டா இருந்தாலும் இந்தியன் டீம் தான் ஜெயிக்க போகுது. என்னதான் நம்ம வந்து 2 ஸ்பின்னரோட போறோம், 3 ஸ்பின்னரோட போறோம்ன்ற ஒரு காம்பினேஷன் இருந்தாலும், என்னதான் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னரான அபிஷேக் சர்மா பவுலிங் போட விட்டாலும் இந்தியா தான் இந்த மேட்ச் ஜெயிக்க போகுதுன்றதுல டவுட்டே கிடையாது. இன்னொரு பக்கம் இந்த பாகிஸ்தான் டீம் புது டீமா இருக்கு. சைம் அயூபை வந்து ஓப்பனிங் இறக்கியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓப்பனரான ஃபக்கர் ஜமான் வந்து மிடில் ஆர்டர்ல வராரு. சைம் அயூபை வந்து இவங்க ஓப்பனிங்ல உள்ள இறங்கினோடனே அடிப்பா அப்படின்ற மாதிரி தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் முதல் பாலே 6 அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி தான் அவுட் ஆயிட்டு இருக்காரு. பாகிஸ்தான் நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அவங்க கிட்ட டேலண்ட் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா டேலண்ட் இருக்கு. பிரச்சனை வந்து இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா ஜெயிப்பாங்கன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா டேலண்ட் இருக்கு. ஜெயிப்பாங்களா தெரியல. பாகிஸ்தான் சேஸ் பண்ணா ஓரளவுக்கு இது ஒரு நல்ல கேமா இருக்கும். பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிச்சுன்னா அவங்க ஆட போற அந்த பேட்டிங்க்கு 110 120 அடிப்பாங்க. அதை நம்ம வந்து 10 ஓவர் 12 ஓவரில் சேஸ் பண்ணுவோம்.